ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நினைத்தேன் வந்தாய் சீரியலில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சுடருக்கும் எழிலுக்கும் எப்படியாவது சாந்தி முகூர்த்தத்தை நடத்தி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஒரு திட்டத்தை போடுதாங்க. பார்த்தோம்னா அவங்க பாலில் ஒரு மூலிகை மருந்தை கலக்குறாங்க. கலக்கி அது எழில குடிக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க கலந்து வச்சுருந்தாங்க. இதை மனகுரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த பாலை மட்டும் எழில் குடிச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செல்வியை கூப்பிடவும், செல்வி என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே ஒரு பால் இருக்கு பாரு, அது மசாலா கலந்த பாலாக்கும், அதை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு பதில் வேற ஒரு பாலை அந்த டம்ளரில் ஊற்றி வச்சிடணும் அப்படிங்கவும், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ மயில் அங்கேருந்து போகவும் பார்த்தோம்னா அந்த மசாலா கலந்த பாலை எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அதுக்கு பதில் வேற ஒரு பாலை அந்த டம்ளரில் ஊற்றி வச்சுட்டு வந்துருந்தாங்க. அந்த மசாலா கலந்த பாலை எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க மனோகரிகிட்ட கொடுக்கவும், மனோகரி சொல்கிறாங்க, நல்ல வேலையா இந்த ஒரு வேலையாவது ஒழுங்காக பண்ணினிய செல்வி அப்படின்னு சொல்லவும், அம்மா ஏமா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், எந்த வேலையை சொன்னாலும் சொதப்பி வைப்பேன், இதையாவது ஒழுங்காக பண்ணினேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மசாலா கலந்த பாலை அவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதை எழில் குடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா மனோகரிக்கு அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாங்க. என்னப்பா திடீர்னு இப்போ ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது, அம்மா எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே மனோகரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த பாலை அப்படியே வச்சுட்டு வந்துருந்தாங்க. அவங்க ஃபோன் பேசுறதுக்காக போயிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா மயில் அவங்க சுடரை அழைச்சிட்டு வராங்க. அப்போ மசாலா கலக்காத பாலை அவங்க கையில் கொடுக்குறாங்க. இது எழில்கிட்ட நீ கொடுக்கணும், எழில குடிக்க வைக்கணும், அதனால கொண்டுட்டு போய் கொடு அப்படிங்கும்போது, என்னது நான் கொண்டுட்டு போய் கொடுக்கறதுக்கா, என்னை பார்த்தாலே அவர் எரிஞ்சு உழுவாரு, அதனால நான் போக மாட்டேன் அப்படிங்கும்போது, என்ன இப்படி பேசிட்டு இருக்கிற, நீ தானே அவருடைய பொண்டாட்டி, கொண்டு கூடு அப்படின்னு மயில் சொல்லவும் பார்த்தோம்னா நேரம் உங்க வெளியிலோட ரூம் பக்கத்துல வராங்க. இது மட்டும் நான் கொடுத்தோம்னா என் முகத்திலே ஊத்திடுவாரு, ஆனா இந்த மயில கவர நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பேசாம அந்த பாலை நம்மளே குடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அந்த பாலை அவங்க குடிச்சிருந்தாங்க. மயில் அக்கா கேட்டாக்கி அவர் தான் அந்த பாலை குடிச்சிட்டாரு அப்படின்னு பொய் சொல்லிடலாம் அப்படின்னு சுடர் வரவும் பார்த்தோம்னா அந்த வீட்டுல வேலை செய்யற அந்த அண்ணா அந்த பாலை மசாலா கலந்த பாலை பாக்குறாங்க. பார்த்ததுமே என்னது இங்க பால் வச்சிருக்கிறாங்க, யார் குடிக்கிறதுக்கா அப்படின்னு எடுத்துட்டு வரவும் சுடர்கிட்ட கொடுக்குறாங்க. என்னம்மா அந்த பால் இங்க இருந்தது அப்படிங்கும்போது, ஐயோ இன்னொரு கிளாஸ் பால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மயில் வந்துருந்தாங்க. என்ன சுடர், உங்ககிட்ட பாலை கொடுத்து அனுப்பணும்னா நீ இங்கேயே வச்சுட்டு போயிட்டியா அப்படிங்கும்போது, அக்கா அந்த பாலை நான் கொடுக்க போனா கண்டிப்பா அவர் திட்டிடுவாரு, ஏற்கனவே இந்த பாலை வேற அவர் குடிச்சிட்டாரு அப்படிங்கும்போது, இல்ல அதெல்லாம் முடியாது, அந்த பாலை அவன் குடிச்சானா இல்லையான்னு தெரியல, இந்த பாலையும் கொண்டு கொடு அப்படிங்கவும், இதை கேட்டதுமே சுடர் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியலையே, இப்போ ரூமுக்குள்ள போனோம்னா அவ்வளோதான், இன்னும் அவர் இந்த பால் எடுத்து என் முகத்திலே ஊற்றி எனக்கு அபிஷேகம் பண்ணுவாரு, இவங்க சொன்னா கேட்க மாட்டுக்காங்களே அப்படின்னு சுடர் பயத்தோட இருக்கும்போது பார்த்தோம்னா மயில் கட்டாயப்படுத்தி அவங்க ரூமுக்குள்ள அனுப்பி விட்டுருந்தாங்க. அங்க போனதுமே சுடர் அவங்க பாக்குறாங்க. பார்க்கும்போது எழில் வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த அங்க பால் அப்படிங்கவும், என்னது உன் கையால பால் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு எழில் கோவப்படும் போது, நான் ஒன்னும் எடுத்துட்டு வரல, மயிலக்கா தான் கொடுத்து அனுப்புனாங்க அப்படிங்கும் போது, சரி உங்களுக்கு வேண்டாம்லாம் நான் கொண்டுட்டு போறேன் அப்படிங்கிறாங்க. வேண்டாம் அதை தான் நான் குடிச்சிருந்தேன், ஏன்னா மயிலக்கா எனக்காக கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா அவங்களை அவமானப்படுத்தின மாதிரிக்கு ஆயிரும், உனக்காக ஒன்று நான் குடிக்கல, காசியம்மா சொன்னதுக்காகவும் மயிலுக்காகவும் தான் அந்த பாலை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் அந்த பாலை ஃபுல்லாகவே குடிச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா மனோகரி ஃபோன் பேசிட்டு வராங்க. பார்க்குறாங்க, அந்த மசாலா கலந்த பாலை காணலை, எங்கன்னு சொல்லி கேட்கும்போது சுடர் எடுத்துட்டு போன விஷயம் தெரிய வருது. இதை கேட்டதுமே ஐயோன்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வராங்க. அப்போ எழில் அந்த பாலை குடிச்சிட்டு ரூம் கதவை அடைச்சிருந்தாங்க. என்னது இவர் ரூம் கதவெல்லாம் தாப்பால் போட்டிருந்தாரு, என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சுடர் பக்கத்தில் எழில் அவங்களை கட்டி பிடிச்சி அவங்க முத்தம் கொடுத்துருந்தாங்க. இதை கொஞ்சமா எதிர்பார்க்காத அவங்க அதிர்ச்சியோட இருக்கிறாங்க. எங்க பார்த்தோம்னா மனோகரி கதவை தட்டுறதுக்காக வரும்போது மயில் கேட்குறாங்க, என்ன மனோகரி இப்போ எதுக்காக அங்கே வந்திருக்கிற அப்படிங்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லக்கா அப்படிங்கிறாங்க, பேசாம இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி விரட்டி விடவும் மனோகரி அதிர்ச்சியோட போறாங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுமே எழில் பார்க்குறாங்க. அவங்க ரூமில் சுடர் படுத்திருக்கவும், ஏய் நீ எப்படி இங்கே வந்து அப்படிங்கும்போது, நான் ஒன்றும் வரல, நான் பாலை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன், அதுக்கப்புறம் நீங்கள் தான் ரூம் கதவை அடைச்சிட்டு என்னை இங்கே படுக்க வச்சுட்டீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே எழில் தாம் தீம்னு குதிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க சத்தத்தை கேட்டு கனகவலி மனோகரின்னு எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ கனகவலி கேட்குறாங்க, என்னடா ஆச்சு அப்படிங்கும்போது, ஏன் ரூமில் எப்படிமா வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதை கேட்டதுமே கனகவலி சொல்றாங்க, என்னடா இதை சொல்லிட்டு இருக்கிற, உன் பொண்டாட்டி ஓரமுக்குள்ள வரல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற, என்னம்மா அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற, நான் காசியம்மா சொன்னதுக்காக மட்டும்தான் இவ்வளோ அந்த வீட்டுக்குள்ளேயே நான் அனுமதிச்சிருக்கிறேன், மற்றபடி என்ன பொண்டாட்டி ஆகவே முடியாது அப்படிங்கிறாங்க. அதுதான் பொண்டாட்டி ஆயிட்டால் அப்படின்னு மயில் சொல்லி அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா கனகவலி சொல்றாங்க, இங்க பாரு எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே எழிலுக்கு ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க. மயில் போட்ட பிளான் எல்லாமே சக்சஸா முடிஞ்சு போச்சுது. அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறான்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.